ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. நான் ரொம்பவே பயந்தேன், என்எஸ்டிஎல் ஐபிஓ வந்து நெகட்டிவில் லிஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. பட் பரவாயில்ல, ஒரு 10% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15% வரைக்கும் பாசிட்டிவ் ட்ரெண்ட் போச்சு. ஐ திங்க் 924 வரைக்கும் போனாங்க. இப்போ 919 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் 913 இதுலேயே எக்ஸிட் பண்ணிட்டேன் என்எஸ்டிஎல் ஐபிஓ. ஸோ அதில் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு தான் இந்த ஹைவேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஐபிஓவில் போடுறதுக்கு இருக்கிறேன். ஸோ என்எஸ்டிஎல் ஐபிஓவில் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். பட் நிறைய பேர் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நிஃப்டி 50 58 பாயிண்ட்ஸில் இன்றைக்கி ட்ரேட் ஆகுது. 24,590 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 104 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 80,605 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. இது போக பேங்க் நிஃப்டி 70 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 50,431 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் கனரா பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கும் இண்டஸ்இண்ட் பேங்கும் 1.5% நெகட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் எப்படின்னா அன்றைக்கி வந்து 822 வரைக்கும் போச்சு. கடைசியில் 975 வரைக்கும் லோ போனாங்க. ஹை வந்து 822, லோ 975. இப்போ 805 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்கில். ஆக்சுவலி இப்போ இண்டஸ்இண்ட் பேங்கோட எம்டி அண்ட் சிஓட்டு வந்திருக்கிற ராஜு ஆனந்த் அவருக்கு பார்த்தீங்கன்னா சில சேலஞ்சஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்ல ஓவராலாட்டு சில கிரைசிஸ் எல்லாம் இருக்குது. எம்எஸ்எம்இ செக்டார் ஒன்று, நெக்ஸ்ட் ஆடிட்டில் நடந்த கொலாப்ஸ், அது போக ஹையர் அஃபிஷியல் சில பேர் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போனாங்க. இது எல்லாமே அவர் கிளியர் பண்ணணும், அசட் குவாலிட்டியும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஆனால் அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஆர்டிகல் படித்தேன். அதாவது கேன் ராஜு ஆனந்த் பி ஏ சுப்மன் கில் ஃபார் இண்டஸ்இண்ட் பேங்க். அதாவது இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக கேப்டன் ஆஃப் த சுப்மன் கில் வந்து டெஸ்ட் கேப்டன்சி நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவரும் இதை ஹேண்டில் பண்ணுவாரா அப்படிங்கிற ஆர்டிக்கல். ஸோ இவரோட டேர்ம்ஸ் வந்து ஆகஸ்ட் 2028 வரைக்கும் இருக்குது. 3 வருஷம் டேர்ம்ஸ். இதுக்கு முன்னாடி இவர் பண்ண சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2003 வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2003 ரிசர்வ் பேங்கோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் அதிலெல்லாம் அந்த கமிட்டிலலாம் இருந்திருக்காரு. அதுபோக ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் அதுலேயும் இருந்திருக்காரு. அது வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த இதுலேயும் இருந்திருக்காரு, ஃபிக்ஸட் இன்கம் டீமில். நெக்ஸ்ட் அது அந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி வந்து அக்யூர் பண்ணாங்க லேட்டரு. அது போக நெக்ஸ்ட் 2009 இவர் வந்து எம்டி அண்ட் சிஓட்டு ஆக்சிஸ் அசட் மேனேஜ்மெண்ட் அதில் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க்கில் 2013 ஹெட் ஆஃப் ரீட்டைல் பேங்கிங்கில் இருந்திருக்காரு. 2018 வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் ஹோல்சேல் பேங்கிங், அடுத்தது டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர் 2021 இருந்திருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட எம்டி அண்ட் சிஓட்டு வந்திருக்காரு. ஸோ இவரால் வந்து மேபி இந்த பேங்கை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இதில் என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா ரேட் கட் எதுவுமே பண்ணலை. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் சொன்னது, ரேட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் சொன்னது ரேட் கட் ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ரேட் கட் அன்சேஞ்சாக தான் இருக்குது, 5.5% இருக்குது. இதில் பேசின ஆர்பிஐயோட கவர்னர் அவர் சொல்லியிருக்கிறது சஞ்சய் மல்ஹோத்ரா அவர் சொல்கிறது யுஎஸோட டேரிஃப் பெருசாக இந்தியன் எக்கனாமியில் இம்பாக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. யுஎஸ் எக்கனாமியோட இந்தியன் எக்கனாமி வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஆர்பிஐ பாலிசி மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரேட் கட்ஸ் பண்ணலை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அன்சேஞ்சாக தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் அவங்க மென்ஷன் பண்ணுறது இந்த குவார்ட்டரில் 6,866 கோடின்னு சொல்கிறாங்க. இதே சீக்வென்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் 8.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 28,257 கோடியாக இருக்குது, 15.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் ரெவன்யூ கொஞ்சம் விழுந்திருக்கு, ஃப்ளாட்டாக விழுந்திருக்கு. இது போக நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 26% இன்க்ரீஸ் ஆகி 5,469 கோடியாக இருக்குது இந்த குவார்ட்டரில். $3.70 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிவிடண்டுக்கான பேமெண்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆகஸ்ட் 18 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் 5 அந்த டிவிடண்ட் பேமெண்ட் ஆகும். இது போக ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு, $415 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கோல் இந்தியா இன்றைக்கி மார்க்கெட்டில் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. இவங்க $5.15 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டிவிடண்டுக்கான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ரெக்கார்ட் டேட்டு, டிவிடண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 21 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் அந்த டிவிடன் வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆகஸ்ட் 21 தான் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கில் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு அந்த அப்ரூவல் வந்து 30 நாளுக்குள்ளே அந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பிரிட்டானியாவோட ஷேர் இன்றைக்கி மார்க்கெட்டில் 4% மேலே நெகட்டிவில் இருக்குது. ஸோ சில ரீசன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ரெவன்யூ வந்து 8% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் மார்ஜின் வந்து கொஞ்சம் விழுந்துருந்துச்சு, எபிட்டாவும் கீழே விழுந்துருந்துச்சு. அட் தி சேம் டைம் வந்து நுவாமா பை ரேட்டிங் கொடுக்குறாங்க, 6,770 ரூபா சொல்கிறாங்க. பட்
வால்யூம் growth வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. எம்ப்ளாயி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனது அவங்களோட ப்ராஃபிட்டில் அடி வாங்கியிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 4% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிரிட்டானியா. இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், பக்கத்தில் போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பிஎஸ்யூ பேங்கும் பேங்கிங் செக்டரும் தான் பாசிட்டிவில் இருக்குது. ரிமைனிங் மெட்டல், சர்வீஸ், ஃபினான்ஸ், எனர்ஜி, இன்ஃப்ரா, பிஎஸ்சி, ரியாலிட்டி, சிமெண்ட், கன்சூமர் டெக்னாலஜி, ஆட்டோ, ஃபார்மா இதெல்லாமே நெகட்டிவில் இருக்குது. இதில் ஃபார்மா தான் பயங்கர அடி. டிவிஸ் லேபரட்டரிஸ் 4% மேலே காலி. இன்றைக்கி அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு, அப்டேட் பண்ணுறேன். பயோகான் 2.5% நெகட்டிவில் இருக்குது. சன்ஃபார்மா 2% மேலே நெகட்டிவில் இருக்குது. கிளன்மார் ஃபார்மா 1.5% நெகட்டிவ். ரெட்டிஸ் 1.5% நெகட்டிவ். ரெட்டிஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 1191 ரூபா வந்தது, இப்போ 1198 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரெட்டிஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. சிப்லா 1485 இருக்குது, 1.5% நெகட்டிவ். லூப்பின் ஃப்ளாட் நெகட்டிவ். ஆரோபிண்டோ ஃபார்மா ஃப்ளாட் நெகட்டிவ். ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸ் இந்த ட்ரம்போட சில டேரிஃப் அப்டேட்ஸ்னால, அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 150%லேருந்து 250% டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே மரண அடி வாங்கியிருக்கு மார்க்கெட்டில். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க ஸ்டாக்ஸில் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிவிஸ் லேபரட்டரிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 545 கோடி. ரெவன்யூ 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2410 கோடி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதாவது எபிட்டா 16.3% இன்க்ரீஸ் ஆகி 756 கோடியாக இருக்குது. இது போக எபிட்டா மார்ஜின் 70 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 31.4% இருக்குது. பட் எஸ்டிமேஷனை விட எபிட்டா மார்ஜின் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்என் பேட்டன் லிஜிகேஷன், இந்த கார்டியாக் ட்ரக் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் வந்து சில ஃபோக்கஸில் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் லாங் டேர்ம் சப்ளை அக்ரிமெண்ட்டும் ப்ராக்ரஸில் இருக்குது. ஜிஎல்பி ஒன் ஸ்பேஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரியில் இது குறித்து பேசியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு ஃபாரெக்ஸ் கெயின் வந்து 39 கோடி ஃபாரெக்ஸ் கெயின் மூலமாட்டு கிடச்சிருக்கு. அது சேம் பீரியட் லாஸ்ட்டில் 1 கோடி லாஸில் இருந்தது, இப்போ 39 கோடி கெயினில் கிடச்சிருக்கு. இன்றைக்கி 6126 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ. பட் 6480 ரூபா வரைக்கும் போனாங்க. ஆனால் இப்போ வந்து ஓப்பன் ஆனதே 6480 ரூபாவில் ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று ஒரு நல்ல ஏற்றம், இன்னைக்கு ஒரு தர்மாடி. ஸோ இது வந்து டிவிஸ் லேபரட்டரிஸை பொறுத்த ரெகுலர் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆகி 2210 கோடியாக இருக்குது. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10% இன்க்ரீஸ் ஆகி 13133 கோடியாக இருக்குது. இவங்களோட எக்ஸ்போர்ட், ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள், சேத்தக் ஈவி, ஸோ இதெல்லாமே டபுள் டிஜிட் க்ரோத். நான் இது சொன்னது எல்லாமே டபுள் டிஜிட் க்ரோத் இந்த குவார்ட்டரில். எபிட்டா 2500 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 19.7% இருக்குது. கிட்டத்தட்ட 50 பேசிஸ் பாயிண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. லோவர் டாலர் ரியலைசேஷனால் 50 பேசிஸ் பாயிண்ட் விழுந்திருக்கு. இது போக அவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த குவார்ட்டரில் 1200 கோடி ஜென்ரேட் பண்ணியிருக்குது. சர்ப்ளஸ் ஃபண்ட் வந்து 16726 கோடியாக இருக்குது. கேபிட்டல் இன்ஃபியூஷன் 300 கோடி வந்திருக்குது. அதாவது பஜாஜ் ஆட்டோ கிரெடிட் மூலமாட்டு அவங்களோட லோன் புக்கை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் 1525 கோடி பஜாஜ் ஆட்டோ இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் பிவி நெதர்லாண்ட் அதில் ஒரு இன்ஃபியூஷன் நடந்துருந்துச்சு. அதாவது அந்த கேடிஎம்மை வந்து ரிகவர் பண்ணுறதுக்கு, ஏன்னா அது கொஞ்சம் பிரச்சனையில் போய்ட்டு இருக்கிறதுனால. எக்ஸ்போர்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை டச் பண்ணியிருக்குது. டபுள் டிஜிட் க்ரோத்து கண்டினியூஸாக 6 to 7 குவார்ட்டர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து டபுள் டிஜிட் க்ரோத் தான் காமிச்சிட்டு இருக்கு. ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, ஏஷியா, மெனா ரீஜன் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் தான் காமிச்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனையும் தாண்டி எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டொமஸ்டிக் ரெவன்யூவில் அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ரெவன்யூ மட்டுமே 20% கான்ட்ரிபியூட் பண்ணுது. டொமஸ்டிக் வெஹிக்கிள் மோட்டார் சைக்கிள்ஸோட க்ரோத் வந்து டபுள் டிஜிட் வால்யூம் காமிச்சிருக்கு இந்த குவார்ட்டரில். கேடிஎம், ட்ரைம்ப் இது மட்டுமே 20000 பைக்ஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் விற்றுருக்கு. 20% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க மென்ஷன் பண்ணுறது இந்த ஃபெஸ்டிவ் சீசன் வர டைமில் இன்னும் எங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து 1 lakh குவார்ட்டர்லி ரீட்டைல் சேல்ஸ் நடந்திருக்குது இந்த குவார்ட்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. பஜாஜ் ஆட்டோ வந்து எலக்ட்ரிக் 3 வீலர்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்புறாங்க. ஸோ அது இல்லாமல் இவங்களோட மார்க்கெட் ஷேர் அதுலேயும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1000 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி 36% இருக்குது இந்த கமர்ஷியல் 3 வீலர் எலக்ட்ரிக் 3 வீலர் மார்க்கெட் ஷேரில். சேத்தக்கோட ரீட்டைல் வால்யூம் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 750 சிட்டிஸில் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2903 மாடல்ஸில் அஃபோர்டபுள் வேல்யூவில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு பஜாஜ் ஆட்டோவோட ஸ்டாக் ப்ரைஸு. பட் இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இப்போதைக்கு நம்மளால் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் லூப்பினோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 52% இன்க்ரீஸ் ஆகி 1221 கோடி பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் யுஎஸ் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு இவங்களுக்கு. ரெவன்யூ 6164 கோடி பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ நான் சொன்ன மாதிரி யூஎஸ் மார்க்கெட் யூஎஸில் சேல்ஸ் மட்டும் 2404 கோடி வந்திருக்கு, 24% இன்க்ரீஸாக இருக்குது. இது போக லூப் இன்னைக்கு டார்கெட் ப்ரைஸ் 2230 ரூபா சொல்கிறாங்க, 20% மேலே போகும். 37 அனாலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பிவிஆர் ஐஎன்எக்ஸ், இந்த ஸ்டாக்லாம் ட்ராக் பண்ணுறது கிடையாது, பட் இந்த குவார்ட்டர்லேயும் 54 கோடி நெட் லாஸு, மார்ஜின் 27% இன்க்ரீஸாக இருக்குது. எபிட்டா 58% இன்க்ரீஸ் ஆகி 397 கோடி, ரெவன்யூ 23.4% இன்க்ரீஸ் ஆகி 1469 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரத் ஃபோர்ஜோட ரிசல்ட்ஸ், ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4.8% விழுந்திருக்குது, 3909 கோடி. நெட் ப்ராஃபிட் 62% இன்க்ரீஸ் ஆகி 284 கோடி. எபிட்டா வந்து 9.2% விழுந்து 673 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 17.2% குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் யூனோ மிண்டாவோட ரிசல்ட்ஸு, ப்ராஃபிட் 45% இன்க்ரீஸாக இருக்குது இந்த குவார்ட்டரில், 291 கோடியாக இருக்குது, 46.5% இன்க்ரீஸாக இருக்குது. ரெவன்யூ 17.6% இன்க்ரீஸ் ஆகி 4489 கோடியாக இருக்குது. எபிட்டா வந்து 33.2% இன்க்ரீஸ் ஆகி 543 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 12% இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ், இதோட ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. ப்ராஃபிட் 50 கோடி பண்ணியிருக்கிறாங்க, ப்ராஃபிட் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ வந்து 2.4% இன்க்ரீஸ் ஆகி 744 கோடியாக இருக்குது. எபிட்டா 74.5% இன்க்ரீஸ் ஆகி 152 கோடியாக இருக்குது. மார்ஜின் வந்து 20.4% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ஹெச்பிசி என்டிபிசி கிரீன் எனர்ஜி 4500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் மூலம் மட்டும் இந்த மாதம் ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை என்ஹெச்பிசி மட்டும் 2000 கோடி வந்து ரைஸ் பண்ணுறாங்க, 2 அல்லது 3 இயர் பாண்ட்ஸ் மூலம் மட்டும் இதை ரைஸ் பண்ணுவாங்க. என்டிபிசி கிரீன் எனர்ஜி வந்து அவங்களோட ஹைட்ரோ பவர் ப்ரொடியூசிங் வேண்டி 1945 கோடி இந்த மேலே ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட மெச்சூரிட்டி 6 to ஒரு இது வந்து 6 இயர்ஸோ இன்னொரு இது வந்து 15 இயர்ஸோ மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ஹெச்பிசி என்டிபிசி கிரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.